கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி won the ஏஷியன் விமன் பேட்மிண்டன் டைட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முதன்முறையாக ஆசிய மகளிர் பேட்மிண்டன் பட்டத்தை வென்ற நாடு எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா தான் முதல் முறையாக இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வரைக்கும் இந்தியாவோட அந்த மகளிர் அணி பேட்மிண்டனில் ஒரு மேஜர் டைட்டில் அப்படிங்கிறத வின் பண்ணது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக தாய்லாண்டை தோக்கடிச்சுட்டு இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்திருக்கும் அப்படிங்கன்னா நமக்கு மலேசியாவில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ மலேசியாவில் நடந்த டோர்னமெண்ட்டில் தாய்லாண்டை டிஃபீட் பண்ணிவிட்டு இந்தியன் விமன்ஸ் பேட்மிண்டன் டீம் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க, டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது விச் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. வளரிளம் பருவ சிறுமிகள் கர்ப்பத்தில் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தர்மபுரி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் கரூர், தேர்ட் பிளேஸில் வந்து நமக்கு வேலூர் மாவட்டம் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதை பற்றின விஷயங்களை நம்ம டிஎன்ஏல டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா, அடுத்தது முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் இஸ் பீயிங் ஹெல்ட் இன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முனிச் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ முனிச் அப்படிங்கிற நகரத்தை வச்சு தான் நமக்கு இந்த இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கும். சரிங்களா, ஏன்னா போலாண்டு கிட்ட ஹிட்லர் அவர்கள் வந்து முனிச் நகரம் ஜெர்மனியோட வேணும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க மறுத்திருப்பாங்க. அதை வச்சு தான் இந்த ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது தொடக்கத்தில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா 1963 நமக்கு இந்த இரண்டாம் உலக போர் மாதிரி அந்த இரு உலக போர்கள் மாதிரி இன்னொரு உலக போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் முனிச் நகரத்தில் கூடி நிறைய பல்வேறு சர்வதேச பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. அதுதான் இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. வருஷம் முனிச்சில் தான் நடக்கும். முனிச் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின், A caste census will be conducted in which state following Bihar? பீகாரை தொடர்ந்து எந்த மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது? ஸோ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்டில். இதுக்கு முன்னாடி நம்ம ராஜஸ்தான் பார்த்துருந்தோம், ஆந்திர பிரதேஷ்லையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆப்ஷனை பார்த்து தான் இந்த கேள்வியை நம்ம அணுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ ஏற்கனவே ஜார்க்கண்ட்ங்கிறது இப்போ சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசில் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கிறப்போ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் சேர்த்தியே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்லையும் நாங்கள் கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. பட் ஸ்டில் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் இவங்களுமே வருவாங்க. பீகார் தான் ஃபஸ்ட்டு ஒரு மாநிலம் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது பீகார் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் ஜார்க்கண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், எக்ஸசைஸ் வாயு சக்தி ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெல்ட் இன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையின் வாயு சக்தி பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் அப்படிங்கிற பக்கத்தில், அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பொக்ரான், நம்ம அணுகுண்டெல்லாம் வெடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ரேஞ்சஸில் தான் நடந்திருக்கும். பொக்ரான் ரேஞ்சஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் எக்ஸசைஸ் வாயு சக்தி அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு இராணுவ பயிற்சி அப்படின்னு பார்த்தாலே நம்ம பல நாடுகள் பங்கேற்பாங்க. ஆனால் இந்த ஒரு வாயு சக்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹெலிகாப்டர்கள், ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒரு ராணுவ பயிற்சியை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை வெடித்து அந்த அவங்களோட துல்லியத்தன்மை, இந்த அக்யூரேசி அதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதுதான் இந்த எக்ஸசைஸ் வாயு சக்தியாக இருக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ முழுக்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே பங்கேற்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸாக இருக்குது. எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பொக்ரான் ரேஞ்சஸில் தான் நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.